ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹேங்கர் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹேங்கர் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சாரியை ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ரீப்ளீட் பண்ணுறது எப்படின்னு தெரிலனா நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோடு சொல்லியிருப்போம். ஸோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீப்ளீட் பண்ணதில் டக்கின் பண்ணுவோம்ல, சென்ட்ரு ப்ளீட்டை நம்ம டக்கின் பண்ணுவோம்ல, அதை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே சொருகிற டக்கின் பண்ணுற ஏரியாஸ் இருக்கும்ல, அதை ரைட் ஹேண்டில் பிடிச்சி உங்களுக்கு ஆப்போசிட்டில் போட்டுருங்க. சாரியோட பேக் சைடு தான் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு டேபிளை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி லைன் லைனாக அழகாக வந்திருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் போட்டது கரெக்டு. நெக்ஸ்ட்டு உள்ள சொருகுவோம்ல, அந்த பார்ட்டை ஃபுல்லாக வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. எக்ஸாக்டாக நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் ஃபோல்டு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எல்போலேருந்து லிட்டில் ஃபிங்கர் வரைக்கும் நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்களும் அதுக்குள்ளேயே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க சாரீஸ் டக்கின் பண்ணுற ஏரியா ஃபுல்லாக. இதை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா நம்ம ஷோல்டர் பின், செஸ்ட் ப்ளீட்லாம் எடுத்திருப்பீங்கல்ல, அதை உங்கள் ஷோல்டரில் ஆப்போசிட் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நீட்டாக. ஃபஸ்ட்டு ஷோல்டர் பின்னை வந்து வெளியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு மெஷர்மெண்ட் சொன்னேன்ல, எல்போலேருந்து டில் அந்த லிட்டில் ஃபிங்கர் வரைக்கும் ஒரு பார்ட் எடுத்து வெளியே விட்டுருங்க. மிச்சம் எக்ஸஸாக இருக்கிறத ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி விட்ருங்க அதுக்குள்ளேயே. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போது ஹேங்கரை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சத்தை மட்டும் இதுக்குள்ளே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு பின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கார்னரில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. கலையாமல் இருக்கிறதுக்காக நம்ம பின் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அப்படியே அதை வந்து திருப்புங்க. இப்படி திருப்பினக்கப்புறமா செஸ்ட் ப்ளீட் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை ஒரு திருப்பிக்கோங்க. பேக் சைட் பார்த்த மாதிரி திருப்பினக்கப்புறமா அந்த கார்னரில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸஸாக இருக்கும்ல அந்த ஷோல்டர் ப்ளீட்ஸ் ஃபுல்லாக, அதை ஃப்ரண்ட் சைட் பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஹேங்கர் ஃபோல்டிங் ரெடி ஆகிடும். இவ்வளோ தான் இந்த ஹேங்கர் ஃபோல்டிங். இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.